மணி இல்ல Arina, மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா. சார் ஜாயின் பண்ணிட்டாங்களா? இல்லை மேம், சார் ஐடி இன்னும் வரலாம். ஓகே, ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சார் ஜாயின் பண்ணி. ஓகே மேம். மேம் மேம் எஸ். சார் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே. குட் ஈவினிங் சார். Hello, can குட் you hear ஈவினிங் me? சார். Hello. எஸ் சார், எஸ் சார். Good evening. Yeah. Welcome.
ஸ்டார்ட் பண்ணலாங்களா சார்? Yes, yes, I'm waiting. Yeah, Thank you, sir. 1 minute. இப்போ வணக்கம். ஆம், அன்னைக்கு நான் வந்து உங்க காலேஜ்ல பேசினப்போ இருந்தவங்க யாரும் இங்க இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்ல சார், இவங்க கொஞ்சம் சரௌண்டிங் கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஓகே, வேற நியர்பை காலேஜஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க சார். ஓகே. யா, ஸ்டார்ட் பண்ணட்டுமா சார்? யா, we can. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பறவைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக மயிலை சிறகுகள் என்ற குழுவினை அமைத்து அதன் மூலமாக இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பறவைகளை அறிந்து கொள்வதற்காகவும் மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அதன் முக்கியத்துவத்தை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நாங்கள் எடுத்திருக்கும் முதல் முயற்சியே இந்த இணையவழி சந்திப்பாகும். இன்று நம்முடன் பறவைகள் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஜெகநாதன் சார், சயின்டிஸ்ட், நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன்லேருந்து இணைந்துள்ளார். இந்த முன்னெடுப்பிற்கு முக்கிய காரணம் சாருடைய உதவும் மனப்பான்மை. அனைவரும் இயற்கையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் பல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து வருபவர். இந்த நிகழ்வினை நடத்துவதற்காக என்னுடைய விருப்பத்தினை சார் கிட்ட சொன்னப்போ மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இதை நடத்துவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளித்த ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்காலர் ஐயனார். ஐயனார், are you here? Yes, ma'am. Thank you, ma'am. மயிலை சிறகுகள் குழுமத்தில் இயற்கையோடு பறவைகளாக பறக்க காத்திருக்கும் அத்துணை தன்னார்வலர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களோடு இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு பேச்சாளர் ஜெயநாதன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரிய இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி தான் ப்ரோக்ராமுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் எங்களால் கொடுக்காமல் இருக்க முடியல. அப்படி ஒரு அறிமுகம் செய்ய முடியாத அளவிற்கான மாபெரும் வரலாற்றை படைத்தவர், அறிவியல் ஆராய்ச்சியாளர். 1993 ஈவேரா கல்லூரியில் தன்னுடைய படிப்பினை துவங்கி இளங்கலை விலங்கியல் துறை முடித்து 1996 எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி ஏவிசி கல்லூரியிலும் 2000 முனைவர் பட்ட படிப்பினை மும்பை யூனிவர்சிட்டியிலும் துவங்கி தன்னுடைய ஆராய்ச்சி படிப்பை துவங்கியுள்ளார். சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தமிழ் சார்ந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு தமிழால் அறிமுக உரை கொடுத்துருக்கோம். அதுலேயும் எஞ்சி நிற்கும் மரங்கள் அப்படின்னு எழுதின அந்த புத்தகங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. பேசணும் அப்படின்னா இமையளவு நாட்கள் பத்தாது. அப்படியாப்பட்ட இன்றைய நிகழ்வின் சிறப்பு பேச்சாளர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அறிமுக உரை வழங்கி அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் எழுதிய எஞ்சி நிற்கும் மரங்களில் பறவைகளாக நாங்கள் காத்திருக்கிறோம் உங்கள் பேச்சுக்களை கேட்க. நன்றி. நன்றி. நான் இப்போ ஸ்லைட் ஷேர் பண்ணலாமா? எஸ் சார். Just a second. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதுக்கு முன்னாடி உங்கள் காலேஜுக்கு நான் வந்து பூமுகர் காலேஜுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் இதே
டாக் தான் கொடுத்தேன். அதுதான் கொடுக்க போறேன். புதுசா எதுவும் சொல்ல போறதில்ல. நீங்க புதுசா வந்திருக்கிறதுனால மேபி இது உங்களுக்கு புதிய அறிமுகமா இருக்கலாம். அ பறவைகள் பத்தி பேச சொன்னாங்க. இப்போ ஒருவேளை அன்னைக்கு டாக் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது நீங்க பதில் சொல்ல வேண்டாம். முதல்ல வந்து இந்த படத்துல உள்ள பறவைய வந்து எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அப்படின்னு Google அந்த இதுல டைப் பண்ண முடியுமா? சாட் பாக்ஸ்ல. அன்னைக்கு டாக் அட்டெண்ட் பண்ணவங்க அதோடைய அம் பெயர் தெரிஞ்சா சொல்ல வேண்டாம். நோ. ஓகே. இது என்ன மாதிரி பறவைன்னாவது தெரியுதா? என்ன மாதிரி பறவையாக இருக்கலாம்? ஓகே. ஸோ இத பத்தி அப்புறமா பார்க்கலாம் இந்த பறவைய பத்தி. இந்தியால வந்து பல வகையான வாழிடங்கள் இருக்குது. வாழிடம் அப்படிங்கிறது வந்து நாம் வாழும் ஒரு நகர்ப்புறம் கூட ஒரு வாழிடம் தான். அ அதே சமயத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அறையோட மூலையில இருக்கிற அந்த ஒட்டடை இருக்கு இல்லையா? அதுவும் வந்து அந்த சிலந்திக்கு வந்து அது வாழிடம் தான் அது. நம்ம ஒரு உயிரினம் எங்க வாழுதோ அதுதான் வாழிடம்னு சொல்றோம். அதுல பல வகை இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பல வகையான வாழிடங்கள் இருக்கிறதுனால, அ நமக்கு வந்து பல வகையான உயிரினங்கள் இருக்கு. அதிலே பறவைகளும் ஒன்று. அ இந்தியா மேப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஜியோகிராஃபி படிச்சிருந்தீங்கன்னாக்கா, உங்க ஸ்கூல்ல, காலேஜஸ்லலாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இந்தியா வந்து ஒரு தீபகற்ப நாடு. அதாவது 3 பக்கம் வந்து கடல், ஒரு பக்கம் வந்து நிலப்பகுதி. இங்க இருக்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி மலை, தக்காண பீடபூமி. இந்த பக்கம் இருக்கிறது ஆ பாலைவனம், அப்புறம் இமயமலை தொடர். அதிலேயே வந்து பனி படர்ந்த இமயமலை தொடர். அதுக்கப்புறம் கீழ வந்து 6 நதிகள்லாம் ஓடுற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா? இங்க ஆ நார்த் ஈஸ்ட்ல அதாவது அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ் அந்த மாரி இடத்துலலாம் இந்த மாரி இடங்கள்லாம் வந்து அடர்ந்த காடுகள். இதெல்லாம் இருக்கு. இது இல்லாம நம்ம வந்து தீவுகளும் இருக்கு. லட்சத்தீவுகள், அப்புறம் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எல்லாமே இருக்கு. இதனால பல வகையான வாழிடங்கள் இருக்கிறதுனால, இப்போ குறிப்பா பாலைவனத்தில இருக்கக்கூடிய ஒரு சில வகை பறவைகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்காது. இங்க இருக்கக்கூடிய பறவைகள் இங்கலாம் இருக்காது. ஆனா ஒரு சில பறவைகள் எல்லா இடத்துலயுமே இருக்கும். அதெல்லாம் என்னென்ன, எப்படி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து பல வகையான வாழிடங்கள் இருக்கு. நம்ம வந்து முன்னோர்கள் சங்ககால மக்கள் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? கடலும் கடல் சார்ந்த இடமும், நெய்தல் அந்த மாரி மலையும் மலை சார்ந்த இடம் அப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதிலேயே வந்து நம்ம நெறைய ஒரு ஆராய்ச்சியாளரா, ஒரு அறிவியல் அ திரு அ மாணவரா நீங்க வந்து இன்னும் வந்து அத பகு அ இன்னும் வந்து அத தரம் பிரிக்கலாம். அ உதாரணமா, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு. அப்புறம் வந்து சமவெளிகள் இருக்கு. அப்புறம் ஆறு இருக்கு. இது வந்து காவிரி ஆறு. ஆ இந்த மாரி ஆற்றோர காடுகள் இருக்கு. அங்க வந்து இலையுதிர் காடுகள் இருக்கும். இங்க வந்து பசுமை மாறா காடுகள் இருக்கும். இங்க வந்து தரைக்காடுகள் இருக்கும், புல்வெளிகள் இருக்கும். இந்த மாரி பல வகையான வாழிடங்கள் இருக்கிறதுனால, அங்க வந்து பல வகையான பறவைகள் இருக்கிறதுக்கான சூழல் வந்து இருக்குது. அதனால அந்த பறவைகள்லாம் இருக்குது. ஸோ இத வந்து என்ன சொல்றோம் அப்டின்னா, சூழல் தொகுப்பு அப்டின்னு சொல்றோம். ஈக்கோசிஸ்டம் அப்டின்னு சொல்லி சூழல் மண்டலம், சூழல் தொகுப்பு அப்டின்லாம் சொல்லலாம். நான் சொன்ன மாரி மலைகள், சமவெளிகள், அப்புறம் ஆறுகள், அ ஏரிகள், குளங்கள் அதெல்லாம் வந்து நன்னீர் நிலைகள். அப்புறம் கோஸ்டல் ரீஜியன்ல வந்து நெய்தல் நிலம். சொல்றோம் இல்லையா? நீங்க இப்ப இருக்கிற இடம்லாம் வந்து நெய்தல் நிலம். அங்க இருக்கக்கூடிய ஒரு சில வகையான பறவைகள்லாம் வந்து உள்நாட்ல வந்து பார்க்கறது கஷ்டம். ஒ ஒ எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ கடல் கடல் காகம்னு சொல்லுவாங்க இல்லையா? வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். பறந்து போகும். அப்புறம் ஆலான்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பறவைகள்லாம் வந்து கடலோர பகுதிகள்ல மட்டும் தான் இருக்கும். அ நாட்டின் உள்புறங்கள்ல இருக்காது. ஆம். ஸோ அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பல வகையான வாழிடங்கள் இருக்கு. இந்த மாரி முட்புதர் காடுகள், ஆம் இது மாரி ட்ரை அண்ட் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஈரப்பதம் நிறைந்த
இலையுதிர் காடுகள், அப்புறம் வந்து ஆற்றோர காடுகள், மழைக்காடுகள், ஆண்டு முழுவதும் இலைகளை உதிர்க்காத மரங்கள் உள்ள தாவரங்கள் உள்ள காட்டுப்பகுதிகள், அப்புறம் வந்து மலைக்கு மேலே புல்வெளிகள், மலையுச்சி புல்வெளிகள், அப்புறம் சோலைக்காடுகள்னு சொல்றது, அதை பற்றிலாம் பார்க்கலாம். அப்புறம் இது இல்லாமல் நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் அப்புறம் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன காட்டெல்லாம் அழிச்சு என்ன பண்ணாங்க, நிறைய வந்து தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம், தேக்கு தோட்டம்லாம் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் கூட ஒரு வகையான வாழிடம் தான். அது இல்லாமல் நமக்கு வந்து நம்ம நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடியது கூட வந்து ஒரு வாழிடம் தான். ஸோ நடுவில் எதுவும் கேள்விகள் இருந்தால் உடனே இப்போது அன்மியூட் பண்ணி கேளுங்க. இல்லை வந்து நீங்கள் இதில் என்னென்னா, எனக்கு நீங்கள் இருக்கீங்களா இல்லைன்னே தெரில. ஆக்சுவலாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பட் ஐ ஹோப் பீப்புள் ஆர் வாட்சிங். எனக்கு தெரியும் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறாங்க. எனக்கு இது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணா இந்த இது போயிடுது. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன் சார். இருக்கிறாங்க. ஒருவேளை தேவைப்பட்டா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். யா ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. ஸோ இதெல்லாம் வந்து இலையுதிர் காடுகள், இதெல்லாம் வந்து பசுமை மாறா காடுகள், இதெல்லாம் மலையுச்சி புல்வெளிகள், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் சோலை காடுகள்னு சொல்லுவாங்க. மலையுச்சி புல்வெளிகளில் வந்து 2 பள்ளத்தாக்குகளுக்கு நடுவில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சில தாவரங்கள், மரங்கள்லாம் இருக்கும். அங்கே மட்டுமே வாழக்கூடிய பறவைகள், உயிரினங்கள்லாம் இருக்கு. இது மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ்லையும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, அதெல்லாம் இருக்கு இல்லையா, பச்சைமலை, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிறது, கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அது வந்து இங்கே காவிரிக்கு கொஞ்சம் மேலே ஆரம்பிச்சு எங்கே போகுது அப்படின்னா, மேலே வந்து ஒரிசா வரைக்கும் போகும் அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இதுலேயே வந்து இதே மாதிரியான வாழிடங்கள்லாம் இருக்கு. அங்கே வந்து மழைக்காடுகள் கிடையாது அங்கே. ஸோ இதெல்லாம் துறிஞ்சி மரங்கள் நிறைந்த காடு. இது வந்து இலையுதிர் காடு. இது ஆற்றோர காடுகள், ஆற்று ஓரத்தில் மட்டும் இருக்கும். இதெல்லாம் இலையுதிர் காடுகள். அதே மாதிரி சமவெளி பகுதிகளில் வந்து நமக்கு நிறைய வகையான வாழிடங்கள் இருக்கு. ஏன் பறவைகளை பற்றி பேசும்போது ஏன் வந்து இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னா, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பறவை நோக்கல் அப்படிங்கிறது வந்து அது கடைசியா வரும். நம்ம வந்து பறவைகள்லாம் எப்படி பார்க்கறது, அதனால நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கடைசியா பார்க்கலாம். பறவைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய வாழிடங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி சமவெளி பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தரைக்காடுன்னு சொல்லுவாங்க. அதில் முட்புதர் காடுகள் இருக்கும். அப்புறம் வந்து புல்வெளிகள் இருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆறுகள், குளங்கள், சின்ன குட்டைகள் எல்லாமே இருக்கும். அப்புறம் மணல் குன்றுகள் இருக்கு இல்லையா, கடலோரத்தில் மணல் குன்றுகள்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது மாதிரிலாம் இருக்கிற இடம் ரொம்ப கம்மி இப்போது. அங்கே மணல் குன்றுகள் இருக்கும். அப்புறம் வந்து அலையாத்தி காடுகள் இருக்கும். இது இல்லாமல் நம்ம வயல்வெளிகள் கூட இருக்கும். அதுவும் வந்து ஒரு விதமான வாழிடங்கள் தான். ஸோ இது வந்து பாயிண்ட் கேலிமரில் கோடியக்கரையில் ராமர் பாதம்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து தரைக்காடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டிராபிக்கல் ட்ரை தான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காலத்தில் நிறைய கடலோர பகுதி பூரா இருந்தது. உங்கள் ஊர்லலாம் கூட இருந்திருக்கும், பூம்புகார் பக்கத்துலலாம். ஆனால் மனிதர்கள் பெருக அதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. இது வந்து அருவி, ஆற்றோர பகுதி, காட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஓடைகள், அதெல்லாம் வந்து ஒரு வகையான வாழிடங்கள் அதெல்லாம். அப்புறம் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மெட்ராஸ்க்கு போனீங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்கும், நிறைய பறவைகள் இருக்கும். அப்புறம் அங்கேயே கிண்டி நேஷ்னல் பார்க் இருக்குது. கிண்டி, வண்டலூர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதி. நகரப்பகுதியாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன காடுகள் இருந்தாக்கா அதுவும் வந்து நிறைய பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் இருப்பதற்காக வழி செய்தது. இது வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டம் பக்கம்லாம் போனீங்கன்னாக்கா, நாங்குநேரி அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வெட்ட வெளியாக இருக்கும். அங்கங்கே வந்து ஒரு சில மரங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடம் தான் வந்து புல்வெளிகள் அப்படின்னு சொல்கிறது, கடற்கரையோரங்கள். அடுத்தது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1300 வகையான பறவைகள் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் சுமார் 524 வகையான பறவைகள் இருக்கு. இதில் ஓரிட வாழ்விகள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒரு சில உயிரினங்கள் வந்து
ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஒரு சில இடம் அப்படின்னு சொல்றது வந்து வாழிடம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் வந்து முன்னாடி சொன்னோம் நம்ம. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நிறைய உயிரினங்கள், அரிய உயிரினங்கள், வேறெங்குமே இல்லாத உயிரினங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய இருக்கு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே தென்படக்கூடிய உயிரினங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஓரிட வாழ்விகள், இங்கிலீஷ்ல வந்து எண்டமிக் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டுமே தென்படக்கூடிய பறவைகள் வந்து 78 இருக்கு. அதுல வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 27 இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அப்புறமா போய் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய பறவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சோலைக்காடு. இது வந்து ஷார்ட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பறவை. இது ஒயிட் பெல்லி ப்ளூ ராபின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து 2 வகையா இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே வந்து 2 இருக்கு. ஒரு 2 பகுதியா பிரிக்கலாம் இல்லையா? ஒன்று வந்து பாலக்காடு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பாலக்காடு கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, கேப்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலக்காடு கீழே இருக்கக்கூடிய பகுதியை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, குஜராத்லேருந்து கொஞ்சம் பாம்பே கொஞ்சம் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு சங்கிலி தொடர் போல மலைப்பகுதி வந்து மேலேருந்து கீழே வந்து மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, அப்புறம் வந்து கேரளா, தமிழ்நாடு, கன்னியாகுமரியில் வந்து முடியுது. கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த சைடில் வந்து முடியும். அப்படி இருக்கும்போது இந்த சங்கிலி தொடர் போல இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடரில் ஒரு சின்ன வந்து கேப் இருக்கு, இடைவெளி. அதுதான் பாலக்காடு. அங்கதான் கோயம்புத்தூர் அந்த சைட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த நீங்க மேப்ல போய் தெரிஞ்சுக்கணும். மேப் பார்க்கறது ரொம்ப அவசியம். கூகுள் மேப் வந்து நம்ம பார்த்துட்டு ரூட்லாம் கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். பட் அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிலவமைப்புலாம் அழகா பார்க்கலாம். மொபைல்ல வந்து நீங்க வச்சிருக்கும் போது இப்ப நிறைய பேருக்கு மொபைல் ஆக்சஸ் இருக்கு. அதுல வந்து தயவு செஞ்சு கூகுள் எர்த்லாம் வச்சு பாருங்க. நம்ம ஜியாகிரபி ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய மழைக்காடுகளுக்கு உச்சியில உள்ள புல்வெளிகள்ல மட்டும் இருக்கக்கூடியது வந்து இந்த பறவை. இது வந்து வடபகுதியில மட்டும் இருக்கக்கூடிய பறவை. இது ஆரம்பத்துல ஒரே வகையான பறவைன்னு நினைச்சாங்க. அப்புறம் வந்து அதுக்கு வந்து பல ஆராய்ச்சிகள் செஞ்சு இது ரெண்டும் பாடுறது வேற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால இதை வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க. இது வந்து நீலகிரி நெட்டக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டும்தான் இருக்கக்கூடிய பறவை. இந்த பறவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பேர் என்னன்னு நீங்க அப்படியே சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப கூட நியூஸ்லாம் வந்தது அது. கமான் குயிக், சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க எல்லாரும். ஒருத்தவங்க மட்டும் பண்ணியிருக்காங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? காப்பி அடிக்கூடாது. தமிழ்ல இதுக்கு பேர் என்ன? கிரேட் ஹார்ன்பில் ரைட்டு, இருவாச்சி. யா யா ஸோ பெரிய இருவாச்சி பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப அழகான பறவை இது. இது என்ன பண்ணும், காடுகளில் உள்ள மிகப்பெரிய மரங்களில் வந்து இருக்கிற சிறிய பொந்துகளில் உள்ளார பெண் பறவை உள்ளார போய் உட்காந்துக்கும், ஒரு முட்டை போடும். அதுக்கப்புறம் ஆண் பறவை வந்து அம்மாவுக்கும் குஞ்சுக்கும் வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பழங்கள் சாப்பிடும், அத்திப்பழங்கள் நிறைய சாப்பிடும். அப்புறம் நிறைய வேற பறவைகள், பல்லிகள், பாம்புகள் அது எல்லாத்தையும் வந்து உணவாக வந்து கொடுக்கும். அப்பா அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உணவுட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா பறவை வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு அந்த ஒரு ஓட்டை பீக் அழகு மட்டும் வெளியில் இருக்க மாதிரி வச்சுட்டு அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் வளர்ந்தோடனே, ரெக்கையெல்லாம் வளர்ந்தோடனே அது வெளில வந்துடும். ஸோ இது வந்து பிளாக் பெல்லி டர்ன், ஆறுகளில் மட்டும் தென்படக்கூடிய ஒரு வகையான பறவை பிளாக் பெல்லி டர்ன். இது கருவயிற்று ஆலா. இது வந்து இந்த பறவை தமிழ்நாட்டில் இப்போ இல்லை. லெசர் ஃப்ளோரிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான பறவை. புல்வெளிகளில் இருக்கும், மலையுச்சி புல்வெளிகளில் இல்லை, தரைக்காட்டில் சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய புல்வெளிகளில் வந்து இந்த பறவை ஒரு காலத்தில் இருந்தது. தமிழ்நாட்டில் ஒருவேளை இன்னும் இருக்கலாம், பட் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ ரொம்ப அழகான இருக்கும், ஒரு அழகான பறவை, ஆண் பறவை. இது பெண் பறவையை கவர்றதுக்காக என்ன பண்ணும், அது மேலே எகிரி குதிக்கும். ஸோ லெசர் ஃப்ளோரிகன், வரகு கோழி அப்படின்னு பேர் இதுக்கு தமிழில். யா
ஸோ இது வந்து பாரு கழுகு. இது வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. 99% டிக்ளைன். ஏன்னா வந்து இது இப்போ உள்ள ஜெனரேஷன் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப விளக்கமா இத பத்தி சொல்லல. இது நீங்க வந்து ஒரு ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க. பாரு கழுகுகள், வல்ச்சர்ஸ் ஏன் வந்து டிக்ளைன் ஆகுது அப்படின்றத வந்து நீங்களே போய் சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. அ அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அது ஏன் குறைஞ்சது அப்படின்றது. யாஹ்! ஸோ இது வந்து ஒரு வகையான கழுகுகள். செந்தலை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இத. இது வந்து ரொம்ப அழகான பறவை. கடலோர பகுதிகள்ல வரக்கூடிய பறவை இது. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லையான்னே தெரியல. இது வந்து அ ஸ்பூன் பில்டு சாண்ட் பைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அலகு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்பாச்சுலா மாரி இருக்கும். அதனால வந்து அதுக்கு வந்து ஸ்பூன் பில்ட் ஸ்பூன் மாரி இருக்கிறதுனால, இந்த ஸ்பூன் பில்டு சாண்ட் பைப்பர் ரொம்ப குட்டியோண்டு பறவை அது. உள்ளானது. இது வந்து இந்த மாரி இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வகை பறவை தான். அ புல்வெளிகள்ல இருக்கக்கூடிய பறவை தான் இது. இதனுடைய பேர் வந்து கானல் மயில் அப்படின்னு சொல்றது. தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல இருந்தது. இதான் நான் முன்னாடியே கேட்டேன். அ ஔவையார்லாம் பாட்டு எழுதியிருக்காங்கல்ல, "கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி" அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த அந்த பறவை தான் அது. ஒரு காலத்துல இருந்தது தமிழ்நாட்டுல. ஆனா வந்து இந்த மாரி இடங்கள்லாம் இப்ப இல்ல. இந்த மாரி வெட்டவெளி புல்வெளிகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டதுனால, அ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பிளாட் போட்டோம். வீடு கட்டிட்டோம். அதனால வந்து இந்த பறவைகள்லாம் அழிஞ்சு போச்சு. கடைசியா தென்பட்ட பறவை வந்து 1924ல திருச்சிராப்பள்ளியில சமயபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்து அத லாஸ்ட்டா சுட்டதோட ரெக்கார்டு வந்து இன்னும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல இல்லவே இல்ல. தமிழ்நாட்டின் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பறவைகளில் ஒன்று இது. ம். ஸோ பறவைகள்னாலே வந்து நம்ம வலசை வருதல் அப்படின்னு, வலசை போதல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கும். ஒரு சில நேரத்துல மட்டும் ஒரு நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. சைபீரியாலருந்து வந்த பறவை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு பேரு விருந்தாளி பறவைகள். ஏன்னா அது இங்க வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு திரும்ப போகுது. ஸோ இதுல படத்துல இருக்கக்கூடியது வந்து அமூர் வல்லூர் அப்படிங்கிற ஒரு பறவை. ரொம்ப அழகான பறவை இது. ஒரு புறாவோட சைஸ் இருக்கும். அ இது வந்து நாகாலாந்துல எடுக்கப்பட்ட படம் இது. அங்க வந்து இந்த தந்தி கம்பிலலாம் உட்கார்ந்திருக்குது. இதான் அந்த பறவை. இது எங்கேருந்து வருது அப்படின்னா, ரஷ்யால வந்து அமூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. சைனா, ரஷ்யாவோட இடம் இந்த பக்கத்துல இருந்து இப்படியே வந்து நாகாலாந்துக்கு இன்னும் 2 மாசத்துல வந்துரும். எல்லாம் வந்து இப்படி வந்து கேரளா வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம்லாம் வந்து கேரளாலேருந்து அப்படியே கடல் கடந்து எங்கேயுமே நிக்காம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா நான் ஸ்டாப்பா இங்க தான் போய் நிக்கும். கென்யாவுக்கு போகும். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிடும். ஆனா ரிட்டர்ன் அங்கேருந்து வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, வந்த வழியிலே வராது. இப்படி திரும்ப வரும். வேற வழியில வரும். வந்துட்டு இப்படி போயிடும். ரொம்ப அழகான பறவை இது. இது பறவைகள் பத்தி பேசணும் அப்படின்னா, அதோட ஏன் வருது அப்படிங்கிற இந்த மாரி மைக்ரேஷன் பண்றது, வலசை போதல் அப்படிங்கிறது வந்து ஒரு விசித்திரமான பண்பு. ஒரு வித்தியாசமா நம்மளை ஆச்சரிய வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது. இந்த நேரத்துல வந்து ஏன் வருது அப்படின்னா, உங்களுக்கு நெறைய பேர் படிச்சிருப்பீங்க. இந்த பூமியின் பறவைகளுக்கு வந்து நம்ம வகுத்து வைத்த பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் கிடையாது இல்லையா? இதுதான் நம்ம வந்து இந்தியான்னு சொல்றது, சைனான்னு சொல்றோம். ஆனா பறவைகள் வந்து கூகுள் எர்த்ல நம்ம பார்க்குற மாரி நிலவமைப்பை பார்த்து தான் வரும். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இரவு நேரங்கள்ல வலசை வரும்போது பூமியின் காந்த சக்தி இருக்கு இல்லையா? அத வச்சு வந்து அவை வந்து அப்புறம் வந்து வானத்துல உள்ள நட்சத்திரங்கள் அவற்றையெல்லாம் வந்து பார்த்து அவை வந்து வலசை வர்றதா வந்து ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட முழு விவரம் வந்து இன்னைய வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புரியாத புதிராவே இருக்கும். ஒவ்வொரு பறவையும் வந்து எப்படி இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வட துருவத்துல வந்து பூமி வந்து ரொம்ப குளிராயிடுது இல்லையா? அந்த டைம்ல வந்து அங்க உணவு பற்றாக்குறை காரணமாக அவை இங்கேருந்து இங்க வந்துட்டு இங்க வந்துரும். அப்புறம் திரும்ப இங்க வந்து மழைக்காலம் அதிகமாகும்போது அங்க வந்து பனிக்காலம் முடியிற தருணத்துல இங்கேருந்து திரும்ப போயிட்டு இங்க வந்து இனப்பெருக்கம் பண்ணும். நம்ம ஒண்ணு சரியா புரிஞ்சுக்கணும். எல்லா பறவை ஆர்வலர்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, வெளிநாட்டு பறவை இங்க வந்து கூடு கட்டியது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போடுவாங்க. அது தவறான செய்தி அது. வெளிநாட்டு பறவை அப்படிங்கிறதே வந்து தப்பு. பறவைகளுக்கு வந்து உள்நாடு, வெளிநாடுலாம் கிடையாது ஒண்ணு. இன்னொன்னு
சைபீரியாவிலேருந்து வந்த பறவை இங்கே வந்து கூடு கட்டியது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுவும் தப்பு. வலசை வரும் பறவை இந்த ஊரில் வந்து நம்ம இங்கேருந்து இங்கே அது வலசை வந்ததுன்னா இந்த பறவை வந்து இந்த இடத்துல கூடு கட்டாது. இது இங்கே தான் கூடு கட்டும், முட்டை வைக்கும், எல்லாமே பண்ணும். இங்கே பண்ணாது அது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. கூடு வச்சு எங்கேயாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து உள்ளூர் பறவை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ரெசிடென்ட் பேர்ட், மைக்ரண்ட் பேர்ட் அதுதான். இப்போ இதெல்லாம் வாத்துகள். கோடியக்கரையில் போனீங்கன்னா நிறைய வாத்துகள் வகைகள் வந்து வலசை வரும். இது ஊசிவால் வாத்துன்னு சொல்லுவாங்க. கோடியக்கரையில் பார்த்தது இது. இது வந்து வெண்தோல் பருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இது வந்து பூட்டட் ஈகிள்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷில். இந்த இடத்துக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஹெட்லைட் மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒயிட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஒயிட் இருக்கும். இதுவும் வலசை வரக்கூடிய ஒரு பறவை தான் இது. இது சாண்ட் பைப்பர், உட் சாண்ட் பைப்பர்னு சொல்லுவாங்க. பொறி உள்ளான் அப்படின்னு சொல்லக்கூடியது. உடல் மேலே பொறி பொறியாக இருக்கிறதுனால ஜூன் ஜூலை நேரம் வந்திருக்கும், அது பார்க்கலாம். இது வந்து விஸ்கட் டர்ன் சொல்லுவாங்க. விஸ்கட் டர்ன் வந்து அதாவது வலசை வர்றதுலேயே வந்து பல வகை இருக்குது. அதாவது உள்ளூர்லேயே வலசை போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் சமீபத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கோயம்புத்தூர் சிட்டியே வந்து என்ன பண்ணாங்க, பறவை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 2 விதமாக நடத்தினாங்க. ஒன்று வந்து மழைக்கால பகுதியில் நேரத்தில் நடத்தினாங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்டில். அப்புறம் வந்து ஏப்ரல் மேலே பண்ணாங்க. அப்போது பார்க்கும்போது மழைக்காலங்களில் தென்படக்கூடிய ஒரு சில பறவைகள்லாம் வந்து சம்மரில், அதாவது கோடை காலங்களில் தென்படுறது இல்லை சிட்டிக்குள்ளாரியே. அப்படின்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அது அங்கேருந்து வேற எங்கேயும் வலசை போய் அங்கே வந்து அது வேற இடத்துக்கு போகுது. ஸோ இது வந்து அது மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து ஹிமாலயாஸில் ஒரு சில பறவைகள் வந்து வலசை போகும், அங்கே போகும், அங்கேருந்து திரும்ப இங்கே தென் தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கெல்லாம் வரும். ஸோ இது அந்த மாதிரி தான் காஷ்மீர் ஃப்ளை கேச்சர்னு சொல்லக்கூடியது. இது வந்து இமயமலை பகுதிகளில் உள்ள அடிவார காடுகளில் வந்து இனப்பெருக்கம் பண்ணும். எப்போ இங்கே வரும் அப்படின்னா அங்கே வந்து குளிர் மழை குளிர் இருக்கும்போது அங்கேருந்து இங்கே வந்துடும். ஊட்டியிலலாம் இது அழகாக பார்க்கலாம். அது ரொம்ப இது ஆண் பறவை. இது வந்து இந்தியன் ஸ்கிம்மர்னு சொல்லக்கூடியது. இதுவும் எப்பயாவது அரிதாக வந்து வலசை வரும். இது வந்து சம்பல் இருக்கு இல்லையா, சம்பல் நதி இருக்கு இல்லையா மத்திய பிரதேசத்தில், அங்கெல்லாம் வந்து இருக்கும். ரொம்ப வித்தியாசமான பறவை இது. தமிழில் நீர்க்கிழிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தண்ணியில் வந்து பரப்பில் மேலே அப்படியே பறந்து அதோட அழகை வந்து இப்படி கத்திரிக்கோலை வச்சு வெட்டுற மாதிரி அப்படியே நீரை வந்து பண்ணிகிட்டே போகும். அப்போ ஏதாவது மீன் மாட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு பிடிச்சிடும். வித்தியாசமான பறவை அது. ஸோ ஒரு சில உள்ளூர் பறவைகள்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பறவை பேர் என்ன, குயிக்காக சேட் பாக்ஸில் எல்லாம் டைப் பண்ணுங்க பார்ப்போம். தெரிஞ்சவங்க பண்ணாதீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்க. லெட் மீ see. தெரியலையா? இன்னொரு தடவை காமிக்கவா? நிச்சயமா இந்த பறவை பார்த்துருப்பீங்க, இதோட குரலை கேட்டிருப்பீங்க. யாரு பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க? கிரே பிராங்கோலின்னு கீர்த்தனாங்கிறவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. தமிழ் பேர் என்ன? கௌதாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது குக்குருவான்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான பறவை இது. ஒரு மாதிரி கொக்குன்னு கத்திரியே இருக்கும். அத்தி மரத்தில் இருக்கும் நிறைய, அங்கே அத்திப்பழங்கள்லாம் சாப்பிடும். இது கம்பிவால் தகைவிலான்னு சொல்லுவாங்க, ஒயிட் டெயில் ஸ்வாலோ. இது உங்கள் ஊரில் இருக்கிறது கஷ்டம், கடலோர பகுதிகளில் இருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். பட் தஞ்சாவூர் சைட்லாம் பார்க்கலாம், அதை ஆற்றோர பகுதிகளில் பார்க்கலாம். ரொம்ப அழகான பறவை இது. இது வந்து நிறைய பேர் வந்து கொண்டலாத்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சில பேர் வந்து மரங்கொத்தின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது மரங்கொத்தி கிடையாது. இந்த பறவை வந்து கொஞ்சம் சமயத்தில் வந்து இப்படி விசிறி மாதிரி இதோட தலை சிறகுகளை வந்து இப்படி விரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும், பறக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். மண்ணில் வந்து அது குத்தி அது அங்கே உள்ள அந்த பூச்சிகள்லாம் எடுக்கும். இது பேர் கொண்டலாத்தி. இது வந்து ஒரு பறவையோட பரவல். இது என்னன்னு சொல்லிடுறேன் நான். இது வந்து இந்த பறவை என்ன, இது என்ன பறவையா இருக்க முடியும்னு உங்களால கணிக்க முடியுதா?
இந்த பறவை வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது, நியூசிலாண்டில் இருக்குது, இந்தியா பூரா இருக்குது. அப்புறம் வந்து சஹாரா டெசர்ட்டில் இல்லை, இங்கெல்லாம் இல்லை, ஆனால் இங்கே 1 2 இருக்குது. யூரோப் பூரா இருக்குது, அமெரிக்காலையும் இருக்குது. அமேசான் காடுகளில் இல்லை, ஆனால் மற்ற இடங்கள்ல எல்லாமே இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா எங்கே பார்த்தாலும் இருக்குது. இது என்ன பறவையாக இருக்கக்கூடும்? உலகம் முழுவதும் தென்படக்கூடிய ஒரு பறவை இது. என்ன பறவை இது? யாராவது டைப் பண்ணுங்க பார்க்கலாம். என்னவா இருக்கும்? சார் பிக்சர் தெரியல. Yes. ஸோ இதுதான் வந்து ஒரு பறவையோட பரவல் நிலைன்னு சொன்னோம் இல்லையா? என்ன பறவை அப்படின்னா இதுதான் இந்த பறவை. இது என்ன பறவை? இதை பார்த்துருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? இதான் வந்து சிட்டுக்குருவி. பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஆனால் வந்து உலகம் பூரா இருக்கு. இதை வந்து என்ன சொல்றோம் நம்ம? அழிந்து வரும் நிலையில் இருக்கிறது அப்படின்னு. அதுவும் வந்து ஒரு தவறான தகவல் இது. சிட்டுக்குருவி உலகம் முழுவதும் இருக்கிறது, நல்ல நிலையில் இருக்கிறது. ஆனால் வந்து நான் முன்னாடி சொன்ன பாரு கழுகுகள்லாம் சொன்னேன் இல்லையா? அதுதான் வந்து அழியும் நிலையில் இருக்கிறது. அதனால இதுக்கு நான் கூடு வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் கூடுலாம் வைக்கிறாங்க. ஸோ அது தப்பு கிடையாது. பட் என்ன எந்த பறவை, எந்த மாதிரி பறவைகள் வந்து உண்மையிலேயே வந்து அழிந்து வருகிறது என்பதை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அறிவியலுக்கு புறம்பான செய்தி, இந்த 2.0ல சொன்னாங்கல்ல, செல்போன் டவர்னால வந்து சிட்டுக்குருவிகள் அழிந்து வருகிறது, அதுவும் வந்து அறிவியலுக்கு புறம்பான செய்தி. அது வந்து உண்மை அல்ல. ஓகேவா? ஸோ பறவைகள் முக்கியத்துவம். பறவைகள் வந்து நம்ம ஏன் வந்து பறவைகள் காப்பாற்றணும், பறவைகளை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய காரணங்கள். இதெல்லாம் வந்து ஒரு சில காரணங்கள். நம்ம கல்ச்சுரல், அதாவது நம்ம பண்பாட்டிலேயே வந்து நிறைய பறவைகள் இருக்குது. நம்ம புராண இதிகாசங்களில் கூட கிரௌஞ்சா அப்படிங்கிறது வந்து கிரௌஞ்ச பறவைன்னு சொல்லக்கூடிய, சாரஸ் கிரைன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஜட்டாயுன்னா வந்து யாரு? வல்ச்சரஸா வந்து ஜட்டாயுன்னு சொல்றாங்க. அது மாதிரி எல்லா புராண காக்கா பசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காகத்தை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ராமாயணம், மகாபாரதம், இன்னும் பல சங்க பாடல்கள்லேயே வந்து பறவைகள் வந்து எங்கே பார்த்தாலும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பறவைகளை பற்றிய ஓவியங்கள், பறவைகளை பற்றிய பாடல்கள், பறவைகளின் அவற்றின் பாடலை கேட்டு வந்து இன்ஸ்பயர் ஆகி கூவும் குயில் அப்படின்லாம் பேர்லாம் வச்சு அதன்படி வந்து இசையை வந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தத்துவார்த்தமான இதுலேயும் நம்ம வந்து பறவைகளை பார்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு லைஃப் வித்தவுட் எனி பவுண்டரி, அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பறவை மாதிரி வந்து எந்த ஒரு எல்லை கோடுகளும் இல்லாமல், எந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் ஒரு எல்லை கோடுகள்லாம் வச்சுருக்காங்களே, அதெல்லாம் பறவைகளுக்கு கிடையாது. அது மாதிரி இது வந்து இந்த உலகம் வந்து மனிதர்கள் உயிரினங்களுக்கானது, எல்லா உயிரினங்களுக்கானது, மனிதர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து இதுலேருந்து நம்ம பறவையை பார்த்து கற்றுக்கலாம். சுதந்திரமாக பறக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அதை பார்த்து கற்றுக்கலாம். அதே மாதிரி பறவை நோக்கல், பறவைகளை பார்த்து வந்து நிறைய நம்ம மகிழ்ச்சி படுறோம். எஸ்தட்டிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய மன அழுத்தம் உள்ளவங்கெல்லாம் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பறவை நோக்கலில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈகோசிஸ்டம் சர்வீசஸ், பறவைகள்னால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் வந்து அதை சொல்லி தான் வந்து நம்ம பறவைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ், ஈக்காலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பறவைகள் இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து சூழல் கொஞ்சம் மாறுபட்டுருச்சு, அதனால அந்த இடம் சீரழிந்து வருகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து ஈகோசிஸ்டம் ஹெல்த்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வருது இல்லையா, காலநிலை மாற்றம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூழலியல் சுட்டிக்காட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பறவைகளை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈகோசிஸ்டம் சர்வீசஸில் வந்து ஒரு பறவை வந்து காடுகளை உருவாக்கிறது. ஏன்னா ஒரு இடத்துல பழங்களை சாப்பிட்டுட்டு வேறு இடத்துல போய் அது அந்த விதைகளை பரப்புது. அப்புறம் வந்து நமக்கு தேவையில்லாத பல பூச்சிகளை கொள்கிறது. சின்ன பறவைகள் கூட வந்து பல பூச்சிகளை சாப்பிட்டு நமக்கு வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது.
அப்புறம் வந்து பாலினேஷன் சொல்றோம் இல்லையா? அது. அப்புறம் இன்ஸ்பிரேஷன், பயோமிமிக்ரின்னு சொல்லுவாங்க. நீங்க நெறைய தேடி பார்க்கலாம். YouTubeலலாம் கிடைக்கும். எப்படி வந்து கிங்ஃபிஷரோட பீக் வந்து அ இப்போ உள்ள இந்த வந்தே பாரத் ட்ரெயின்லாம் இருக்குல்ல, அது மாரி ஜாப்பனீஸ் புல்லட் ட்ரெயின் அத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, வடிவமைக்கிறதுக்கு வந்து எப்படி அ மீன் கொத்தியோட அலகு எப்படி வந்து உதவுச்சு அப்படிங்கிறத வந்து நீங்க போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆம். இது வந்து ஒரு வித்தியாசமான பறவை. இது வலசை வரக்கூடிய பறவை இது. இத பத்தி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணாரு. களக்காடு முன்னந்துறை டைகர் ரிசர்வ்ல. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த பறவைகள பார்த்து அத புடிச்சு அதோட பேண்ட்லாம் போட்டாரு. அது பறவைகள வந்து அறிவியல் பூர்வமா பர்மிஷன்லாம் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு சில முறைகள் இருக்கு. இந்த பறவைகளுக்கு வந்து ஒவ்வொன்னும் ஒரு 10 பறவைய புடிச்சு அதுக்கு இந்த இடத்துல பேண்டிங் பண்ணிட்டாரு. தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாரி கலரா இருக்கும். இது வித்தியாசப்படுத்துறதுக்கு. ஏன்னா, நமக்கு தெரியாது இல்லையா? இது யார், இது யார் அப்படின்னு. ஒரே வகையான பறவை வந்து வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியாது. இது இண்டிவிஜுவல், அது வேற இண்டிவிஜுவல் அப்படின்னு. இப்படி வந்து ஒரு 10 பறவைய புடிச்சு இந்த மாரி பண்ணும்போது, அது என்ன சாப்பிட்டுச்சு, என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஹெக்டேர்ல வந்து 6 இந்த மாரி பறவை வந்து கிரீனிஷ் வார்பிள்னு சொல்லக்கூடியது. 6 பறவைகள் இருந்தது ஒரு ஹெக்டேர்ல. அந்த ஒவ்வொரு பறவையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 3 பூச்சிகள சாப்பிட்டுச்சு. அப்புறம் 1 மணி நேரத்துல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பூச்சிகள சாப்பிட்டுச்சு. அப்பன்னா அது ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் சாப்பிட்டுட்டு மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே பண்ணல. அப்படின்னா 11 மணி நேரம் வந்து எவ்வளோ இன்செக்ட் சாப்பிட்டுருக்கோம்? கிட்டத்தட்ட 2000 இன்செக்ட சாப்பிட்டுருக்கோம். இது வந்து இந்த 1 ஹெக்டேர் பரப்பளவுல வந்து 6 பறவைகள் இருக்குதுன்னா, அந்த 1 ஹெக்டேர் பரப்புல உள்ள இந்த 6 பறவைகளும் கிட்டத்தட்ட 12,000 பூச்சிகளை சாப்பிடுவதாக அவர் வந்து கணக்கிட்டார், அந்த ஆராய்ச்சியாளர். அப்படின்னா இந்த பறவைகள் வலசை வரக்கூடிய பறவைகள். அப்படின்னா 250 நாள் இங்க இருக்குது. கிட்டத்தட்ட 250 நாட்கள் அங்க இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, எத்தனை பூச்சிகள சாப்பிட்டுருக்கும்? ஸோ இந்த பறவைய நம்ம கொன்னுட்டோம், இல்ல வந்து அதோட வாழிடத்த அழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒண்ணு இந்த பறவை வேற இடத்துக்கு போகும், இல்ல அந்த பறவை வந்து இங்க வரவே வராது. அதோட இனம் அழிந்து விடும். இந்த பறவையோட முக்கியத்துவம் என்னன்னு சில பேர் கேட்கறாங்கல்ல. இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னது. யா ஸோ இதுக்கு தான் வந்து முதல் படியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பறவைகள் வந்து நோக்கல் அப்படிங்கிறது ஒரு நல்ல பொழுதுபோக்கு. பறவை நோக்கல்ல ஈடுபடுறது சும்மா மொபைல பார்க்காம, டிவிய பார்க்காம, அ நல்ல நூல்கள படிக்கிறது. அதே மாரி புற உலகை வெளியில போய் மொட்டை மாடியிலயோ, இல்ல நம்ம தெருவிலயோ நின்னோ, இல்ல பக்கத்துல ஒரு குளத்துல நின்னோ வந்து பறவைகளை அடையாளம் காண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். நெறைய நூல்கள் இருக்கு. மேடம் உங்களுக்கு சொல்லுவாங்க. என்னென்ன நூல்கள்லாம் இருக்குது அப்படின்னு. ரொம்ப நான் அதிகமா இத டைம் எடுக்க விரும்பல. அது மாரி பறவைகள் பார்க்கும்போது நம்ம முக்கியமா வந்து ஒரு சில விஷயங்கள கடைபிடிக்கணும். அந்த பறவைய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது நகர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கள்ள தூக்கி விட்டு எறிஞ்சு அந்த மாரி பார்க்கறது. இல்ல முட்டை ஏதாவது கூடு வச்சிருக்கு அப்படின்னா, அது கிட்டக்க போய் பார்க்கறது. அந்த மாரிலாம் பார்க்கக்கூடாது. அதே மாரி நீங்க யார்ட்டயாவது சொல்றீங்க அப்படின்னா, இந்த பறவைய பார்த்தேன் அப்படின்னா, தப்பா இருந்தது. அது வந்து 100% நீங்க பார்த்தது அதுதான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முழுவதுமாக அத அ கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான், நீங்க அந்த பறவைய வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். இல்ல எழுதிக்கணும் எங்கேயாவது ஒரு நோட்ல. ஆ அது தவறான தகவல வந்து வெளியில சொல்லக்கூடாது. இப்ப நெறைய இடத்துல சொல்றாங்க இல்லையா? ஆஸ்திரேலியாவிலிருந்து பிடிபட்ட ஆந்தை வகை அப்படின்னு சொல்லி, அது வெண்ணாந்தை அது பானவ். அது எங்க பார்த்தாலும் இருக்கும். இந்தியா பூரா இருக்கு அந்த பறவை. அது வந்து தப்பா ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாரி சொல்லுவாங்க. அதே மாரி நெறைய பேர் வந்து வெளிநாட்டு பறவைகளுக்கு வந்து அந்த ஃபோட்டோவ போட்டு, இது வந்து இந்தியால இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாரி பறவைய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சாப்பாடெல்லாம் போட்டு அது வந்து அ பார்க்கறதுக்காக அது மாரி பண்ணக்கூடாது. நம்ம காக்காக்கு சோறு வைக்கிறது விஷயம், வேற விஷயம். அ ஏதோ ஒரு நாள்ல எப்பயாவது வந்து ஒரு 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 அது காக்காய்க்கு வைக்கிறது வந்து அ அது ஒரு பெரிய தவறு இருக்கிற மாரி தெரியல. ஆனா வந்து புறாவுக்கு நெறைய பேர் சாப்பாடு போடுறாங்க. அதனால நெறைய நோய்கள் வருது. புறாவுனால. அந்த மாரி வந்து இந்த மெய்யழகன் ஒரு சினிமால ஒருத்தர் பண்ணுவார்ல. அ குருவிக்கலாம். அது மாரிலாம் மாஸா பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு தவறான உதாரணங்கள். அ அதே மாரி பறவை நோக்கல்ல ஈடுபடும்போது, நீங்க முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்டின்னாக்கா, ஒரு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னாக்கா, அது ஓகே. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட்
ஒரு பறவை நோக்கல் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முதல் படி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆர்வம். இயற்கையின் மேல வந்து ஒரு பற்றுதல், ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஏன் வந்து அழைச்சிட்டு போணும் அப்படின்னா, அவங்களுக்கு மொபைல் பார்க்காம வெளி உலகின் மேல வந்து ஒரு பற்றுதல் ஏற்படணும் அப்படின்னா, அப்பதான் வந்து அவங்க வந்து பிற்காலத்துல வந்து இயற்கை ஆர்வலர்களாக வருவாங்க. ஆ ஒரு பிளாஸ்டிக் குப்பைய போடாதீங்க, இல்ல பறவைகள கொல்லாதீங்க. ஆ பறவைகள் மட்டும் இல்ல, ஒரு உயிரினங்கள கொல்லாதீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பற்றுதல் எப்போ வரும் அப்படின்னா, அத வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் வரும். ஸோ அப்படி பண்ணும்போது முதல் படியா நீங்க எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆ தேதி, எப்போ ஆரம்பிச்சீங்க, எப்போ முடிச்சீங்க, எவ்வளோ தூரம் போனீங்க, எந்த இடத்துல நீங்க பறவைகள பார்த்தீங்க, அப்புறம் வந்து எத்தன பறவைகள் பார்த்தீங்க, எத்தன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி வந்து சிட்டுக்குருவி இப்ப அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? எப்படி முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ கம்மியாயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு காரணம் தெரியல. முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னே தெரியல. கம்மியாயிடுச்சுன்னு சொல்றோம். பட் வந்து என்ன இல்ல, நம்பர் தெரியல நமக்கு. ஏன்? ஸோ இது வந்து ஒரு வலசை வரக்கூடிய ஒரு பறவை. இது இந்தியன் பிட்டான்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டுல தென்படக்கூடிய ஒரு சில பறவைகள். இத வந்து நெறைய பேர் கொல்றாங்க இப்போ. ஸோ இது இந்த குழந்தை கொ அ இதெல்லாம் இந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த மாரி குழந்தைகளுக்கு இந்த மாரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் குடுக்கலாம். அ இதெல்லாம் குழந்தைகள் வரைஞ்சது. ஸோ நான் சொன்ன மாரி சின்ன நோட் புக் வேணும், ஒரு ஃபீல்ட் ஒர்க் கைடு வேணும். பொறுமை ரொம்ப அவசியம். பைனாகுலர் இருந்தா வச்சுக்கலாம். இல்லாட்டி பரவால்ல. பைனாகுலர் இல்லாமயே வந்து கேமரா இல்லாம, பைனாகுலர் இல்லாம நான் பைனாகுலருக்கு கேமரா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அது அது ஓகே, வசதி இருந்தா வாங்கிக்கலாம். பட் பைனாகுலர் மாரி கேமரா கிடையாது. ஏன்னா ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம அத வந்து அடையாளம் பார்க்கறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். யா ஸோ இந்த மாரி மக்கள் அறிவியல் திட்டங்களுக்கும் வந்து நம்ம உதவலாம். அத பத்தி ரொம்ப நான் பேச விரும்பல இப்போ. இது பொங்கல் பறவைகள் கணக்கெடுக்கும்போது, பர பல பறவை ஆர்வலர்கள் வந்து பல இடங்கள்லேருந்து அன்னன்னைக்கு பொங்கல் டைம்ல வந்து அவங்க பறவைகள பார்த்து குறிச்சு, அத வந்து அவங்க அ அ பொது சிட்டிசன் சயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மக்கள் அறிவியல் திட்டங்கள்ல வந்து பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ பறவைகளுக்கு நெறைய த்ரெட்ஸ் இருக்கு. பாரு கழுகு நான் முன்னாடி சொன்ன மாரி, நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் மாரி குடுக்குறேன். அத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மருந்துனால இந்த பறவை அழிஞ்சு போச்சு. எதனால அப்படி என்ன மருந்து அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. நெறைய வேட்டையாடுறாங்க. திருட்டு வேட்டை, கொல்றாங்க. இந்த பறவை வந்து இப்ப முன்னாடி இருந்தது, இப்ப சுத்தமா இல்லவே இல்ல தமிழ்நாட்டுல. இதுவும் வந்து கிட்டத்தட்ட எங்கேருந்து வருது? ரஷ்யா இந்த பகுதியிலேருந்து இங்க வருது. இங்க வந்து இதுவரைக்கும் கோடியக்கரையில கடைசியா 1970ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்ல. உங்க ஊர் பக்கம்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து போய் பாருங்க. அத இந்த மாரி புடிச்சு கொன்னுடுறாங்க. ஸோ இந்த மாரி கடலோர பகுதிகள்ல வாழிடம் சிதைவுனாலயும் வந்து இந்த பறவைகள்லாம் அழிஞ்சு போகுது. இந்த மாரி இந்த அமூர் ஃபால்கன் சொன்னேன் இல்லையா? அதுவும் வந்து அத இந்த மாரி வலை வச்சு புடிச்சு இதெல்லாம் கொன்னுடுறாங்க. இது மாரி மூட நம்பிக்கையினாலயும் வந்து இந்த பறவைய புடிச்சிட்டு வந்து பூஜை பண்ணா ஏதாவது இது கிடைக்கும், பரிகாரம் கிடைக்கும். அதுலலாம் உண்மையே கிடையாது. ஆ அதெல்லாம் வந்து தவறான ஒரு செயல் இது. பறவைகளை கொல்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க வந்து அறிவுரை சொல்லுங்க. வாழிட இழப்பு, காடுகளை அழிப்பதாலும் வந்து இப்போ அந்த நெறைய இடத்துல அழிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ கூட நிக்கோபார் அங்க வந்து அழிக்க போறாங்க நெறைய. தீவுகள சுத்தமா அழிச்சு, அங்க வந்து வேற ஏதேதோ கட்டப் போறாங்க. அ அங்க அங்க மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சில பறவைகள் இருக்கு. அது இப்ப சுத்தமா அழியப் போகுது. கண்ணுக்கு தெரிஞ்சு அழியப் போகுது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும் நம்ம. அதே மாரி பெரிய வட்டவெளி பகுதிகள்ல வந்து யூக்கலிப்டஸ் பிளான்டேஷன்லாம் போட்டுறது. இதனாலேயே வந்து வெட்டவெளி மணல் அள்ளுறது. ஸோ இது மாரி இந்த மாரி புல்வெளிகள் இருந்ததுன்னா, அதுல வந்து கார விட்டு உள்ளாரலாம் போறது. இல்ல நடந்து போய் அதோட முட்டைகள்லாம் சிதைச்சிடுறது. அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம், பறவை ஆர்வலர்ன்னு சொல்லிட்டு பறவைகள வாங்கி கூண்டுல வச்சு அடைக்கிறது. இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாலேருந்து வந்த பறவை. அங்கேருந்து திருடி கள்ள கடத்தல் செய்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து நம்மகிட்ட விக்கிறாங்க. அத நம்ம வாங்குறோம். அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளும் வந்து கள்ள கடத்தலுக்கும் துணை போறோம். அதே மாதிரி பறவை அழிவுக்கும் துணை போறோம் நம்ம. ஸோ இந்த மாரி வந்து தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதே மாரி பிளாஸ்டிக் குப்பை தயவு செஞ்சு போடாதீங்க. இந்த இந்த பறவை முடிஞ்சா இது வந்து அல்பட்ராஸ்ன்ற ஒரு பறவை. இது தெரியாம வந்து கலரா இருக்கிறதுனால, அது எல்லாத்தையும் சாப்பாடுன்னு நெனச்சு அதோட குஞ்சுக்கு வந்து இந்த மாரி உணவு ஊட்டுறது வந்து பிளாஸ்டிக்க ஊட்டி அதோட வயித்துக்குள்ளார பார்க்கும்போது இது மட்டும் தான். இது வந்து குஞ்சு பொற செத்து போச்சு இது.
ஸோ மிட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அதை தயவு செஞ்சு பாருங்க. பறவை பத்தி தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய நூல்கள் இருக்கு. அதுவும் அந்த பறவை போல அப்படிங்கிற ஒரு முகமது அலி அவர் எழுதினது அவசியம் படிக்க வேண்டிய நூல். அப்புறம் தமிழில் பறவை பெயர்கள்னு இருக்கு. ரத்னம் அவரும் நிறைய எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டு பறவைகள் இருக்கு. அப்புறம் கிருஷ்ணன் அவர் எழுதின இயற்கையியல் கட்டுரைகள் இருக்கு. மழைக்காலமும் குயிலோசையும், அப்புறம் பறவைகளும் வேடந்தாங்களும் அப்படின்ற நூல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாங்கி படிங்க. அப்புறம் அறிமுக கையேடுலாம் இருக்கு தமிழ்ல. கொண்டலாத்தி அப்படிங்கிற ஒரு சில கவிதைகளும் இருக்கு. பறவை நோக்கல்ல ஈடுபடுறவங்க வந்து அதை பார்த்து வரையலாம், அதை பார்த்து கட்டுரை எழுதலாம். அது அந்த வரைகிற திறமை எனக்கு இல்லை அப்படின்னா, கவிதை எழுதுகிற திறமை இருக்கு அப்படின்னா நீங்க கவிதை எழுதலாம். ஸோ பறவைகள் மூலம் இன்ஸ்பயர் ஆகி பறவைகளை போற்றுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்யலாம் நம்ம. இதெல்லாம் இந்த மாதிரி இந்த புக் ரொம்ப அவசியமான புக். அது த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ், சாலிம் அலி. அதாவது இந்திய பறவையியலின் முன்னோடிகளில் ஒருவர் அப்படின்னா இவர் வந்து சாலிம் அலி தான். இவர் வந்து இந்த புக்கு உங்களுக்கு நீங்க காசு சேர்த்து ₹500 ₹600 தான். அது காசு சேர்த்து தயவு செஞ்சு வாங்கி படிங்க. இல்லை உங்க நூல் எல்லாத்தையும் இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், மொபைலுக்கு டாப் அப் பண்றதை நிப்பாட்டிட்டு இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். நம்ம காலேஜ் லைப்ரரியிலயும் இந்த புக் இருக்குது. ஸோ இருந்ததுன்னா தயவு செஞ்சு எடுத்து படிங்க. சொந்தமாகவும் ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. உங்க மேடம் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த காணல் மயில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. இதோட தமிழ்நாட்டின் கடைசி காணல் மயில் வந்து மியூசியத்தில் இருக்குது, சென்ட் ஜோசப் காலேஜில் திருச்சியில். ஸோ முடிஞ்ச போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை வேறு பறவைகள் வந்துடக்கூடாது தமிழ்நாட்டில். ஸோ அதற்கு வந்து நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். பறவை நோக்கல்ல வந்து மென்மேலும் இந்த உங்கள் குழு சிறக்க அந்த பகுதியிலிருந்து மயிலாடுதுறை, பூம்புகார் பகுதியிலிருந்து நிறைய பறவை ஆர்வலர்கள் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதுதான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஆசையும் கூட. கவிதா மேடம் வந்து நிறைய இதுக்கான முன்னெடுப்புகள் அவங்க கூட இருக்கிற நிறைய ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் பறவைகள் பத்தி கேட்கலாம். Sir, good evening, sir. Sir, I am P. Bhuvaneshwari. இந்த நீங்க சொன்னீங்களே சார் ஆதி காடுகள் சொல்லிட்டு, அதுல வந்துட்டு அலையாதி காடுகள் சொன்னீங்களே சார், அப்படின்னா என்ன? அலையாத்தி காடுகள்னா கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகள், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க பிச்சாவரம் போயிருக்கீங்களா? போயிருக்கோம் சார். அங்க இருக்கிற காடுகள், அதாவது அவிசீனியா அப்படின்லாம் ஒரு மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள்லாம் வந்து தண்ணியிலேயே இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேங்க்ரூவ், அலையை ஆற்றுப்படுத்தக்கூடிய காடுகள், அதுதான் அலையாத்தி காடுகள். ஓகே சார். சார் அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே சார், ஏதோ ஒரு மூட நம்பிக்கைக்காக ஏதோ ஒரு பேர்டை கொல்றாங்க, அந்த பேர்ட் நேம் என்ன சார்? புரியல, என்ன கொல்றாங்க? ஏதோ மூட நம்பிக்கைக்காக ஏதோ ஒரு ஆந்தைகளும். அந்த படத்துல காமிச்சது வந்து வெண்ணாந்தைன்னு சொல்லக்கூடியது, பானவுன்றது. அது வந்து எல்லா வகையான ஆந்தைகளையும் வந்து கொல்றாங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம், இல்லைன்னா கூட நீங்க வந்து மெசேஜ்ல டைப் பண்ணலாம். உங்களால கேட்க முடியலன்னா மெசேஜ்ல டைப் பண்ணலாம். Sir, good evening, sir.
சார் ஓகே சார். சார் இப்போ என்னோட கேள்வி எப்படி அப்படின்னா சார், ஒரு ஜென்ரலா நீங்க வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்கிறதுனால அது சார்ந்து ஒரு வேறுபடுத்துதல் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ தேரி ஒன்று நம்ம ஜுவாலஜிலாம் சொல்லுவோம் சார், சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பறவைகள்ல சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சரி, புரியல எனக்கு. திரும்ப சொல்லுங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்னு ஒரு தேரி இருக்குல்ல சார், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். அதுல அந்த தியரிய பறவைகள்ல நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லையா? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னா அது தகவமைப்பு அப்படின்னு தகவமைப்பை வச்சு தான் வந்து அதை சொல்லுவாங்க. எந்த உயிரினம் பல மாற்றங்களுக்கு தன்னை தகவமைத்துக் கொள்கிறதோ அந்த உயிரினம் தான் பிழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த இதுதான் கேட்குறீங்க. அதோட சாரம் அதுதான் இல்லையா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அது எவல்யூஷன்ல வந்து அது எல்லா உயிரினத்துக்குமே பொருந்தும். அதுக்கு உதாரணத்துக்கு வந்து எப்படி சொல்றது, இப்போ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா உயிரினமும், ஒரு சில உயிரினங்கள் இப்போ மோவான்னு சொல்லுவாங்க இல்லையா, டோடோன்னு சொல்றாங்க இல்லையா, டோடோ பறவை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த பறவை வந்து மனிதர்களால தான் முழுக்க முழுக்க கொல்லப்பட்டது. அந்த பறவையால என்ன பண்ண முடியல, தகவமைத்துக் கொள்ள முடியல. அதனால வந்து அது மனிதர்களால கொல்லப்பட்டது. அதே மாதிரி காக்கா வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல சிட்டுக்குருவி ஃபார் எக்ஸாம்பிள் தன்னை தகவமைத்துக் கொள்கிறது அங்கேயும் இங்கேயுமா. மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துலயும் வந்து அது இருக்கு, அப்புறம் காட்டு ஓரங்கள்லயும் இருக்கு. அதனால அது வந்து பல விதமான உணவுகளை சாப்பிட்றதுனால அதெல்லாம் வந்து புடைச்சிட்டு இருக்கு. இட்ஸ் சர்வைவிங். ஆனா இதுவே வந்து ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. ஒரு சில குறிப்பிட்ட வாழிடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்கள் வந்து அதை விட்டு வேற எங்கேயுமே வந்து இருக்க முடியாது. அதற்கான சூழல் அங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து இட்ஸ் நாட் சர்வைவிங். ஸோ அது வந்து அந்த இடத்துல அது வேற தகவமைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் அது அந்த இடத்துல இருந்து அழிந்து போகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் இப்போ பார்பட் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், பார்பட்டில் வந்து இங்கே மட்டுமே நான் 2 ஸ்பீசிஸ் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஃபைக்கஸில் தான் இருந்தது. ஒரு டெம்பிளில் ஃபைக்கஸில் அவ்வளோ ஃப்ரூட்ஸ், அந்த சின்ன சின்னதாக அந்த ஒரு தொலை விட்டு இருக்கிற மாதிரி, அந்த தொலைக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இங்கேருந்து கீழேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அசைவு மட்டும் தான் தெரிஞ்சது கலர்ஃபுல்லாக. அப்புறம் பைனோகுலர் வச்சு பார்த்தப்ப தான் தெரிஞ்சது பார்பட்ஸு. ஸோ நிறைய இருந்தது சார் அது. ஆனால் நான் வேறு எந்த இடத்துலையும் நியர்பையில் அந்த ஒரு 4 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்கில் அந்த இடத்துல மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், வேறு எங்கேயும் பார்க்கல. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார், அது எதனால அந்த இடத்துல மட்டும் இருக்குது? நிறைய பார்பட்ஸ் அந்த மாதிரி பறவைகள்லாம் வந்து அதெல்லாம் வந்து உட்பெக்கர் இனத்தை சேர்ந்தது இல்லையா, அந்த வகையில் கிட்டத்தட்ட வரக்கூடியது. அது எல்லாமே வந்து நிறைய அத்திப்பழம் எங்க இருக்குதோ அங்க வந்து இருக்கும். ஒரு சில நேரத்துல நிறைய இருக்கும் ஒரே இடத்துல. புறா ஒரு சில புறா வகைகள் வந்து எங்க அத்திமரம் நிறைய படுக்குதோ அந்த டைம்ல வந்து அது இதெல்லாம் பழவுண்ணிகள் அந்த இதுல வருது இல்லையா. அத்திமரமும் வந்து பாத்தீங்கன்னா ஏ சீசனல் ஃப்ரூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சீசன்ல மட்டும்தான். இப்போ மாம்பழம்னா நமக்கு ஏப்ரல் மேல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வேற வேற மாதிரி. அத்திமரம் வந்து இங்க இருக்கிற மயிலாடுதுறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அத்திமரம் வந்து ஒரு சீசன்ல பழுக்கும். அதுக்கு பக்கத்துல 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இதுல வந்து நீங்க வேற சீசன்ல பழுக்கும். ஸோ அது வந்து அந்த பறவைகள் தெரிஞ்சு வச்சிருக்கும் எது வந்து எந்த இடத்துல எந்த நேரத்துல பழுக்கும் அப்படின்றதெல்லாம். ஸோ அப்போ வந்து அது பறக்கும்போது பறந்து செல்லும் போது அது நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க அங்க உள்ள அத்திமரம் எல்லாத்தையுமே, அத்தினா நான் சொல்ற போத் பேனியன் ட்ரீ அண்ட் இது இந்த ரிலீஜியஸ் இது இருக்கு இல்லையா, அரச மரம் ஆலமரம் ரெண்டுத்தையுமே வந்து அந்த இடத்துல மேப் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அதோட இது தெரியும். பல இடத்துல போய் பார்த்தா இங்க இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். உமான்னு ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து கேட்டிருக்காங்க ஒரு மேடம், which gland regulate the migration?
விச் கிளாண்ட் ரெகுலேட் மைக்ரேஷன்? இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா இது ரொம்ப எனக்கு எனக்கு உண்மையிலே தெரியல. அது பிசியாலஜி சம்மந்தமா வரும். பட் நானே படிச்சுட்டு தான் சொன்னோம். நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. விச் கிளாண்ட் கூகுள்ல பார்த்து தெரியும். இன் கேஸ் இஃப் இட் இஸ் ஸ்டிமுலேட்டிங். பட் ஸ்டிமுலே வந்து ஜென்ரலி இட்ஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர் இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ. ஒரு எல்லா எல்லா ஏன் எது ஸ்டிமுலே பண்ணுதுன்றது வந்து பெரிய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. மற்ற உயிரினங்கள் பறந்து போறத பார்த்து இதுவும் போகும். அதே சமயத்துல கியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலநிலையில ஏற்படுற மாற்றம் அதையும் உணர்ந்து பறவைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஐம் நாட் ஷுர் இட்ஸ் ஒன்லி த கிளாண்ட். கிளாண்டை மட்டும் வந்து அதுக்கு காரணம். கிளாண்ட் வந்து அது அது ஒருவேளை அந்த கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்றது இந்த காரணிகள்லாம் கூட இருக்கலாம். ஸோ பட் எந்த கிளாண்டுன்னு எனக்கு தெரியல. தெரியாம ஏதாவது வளரக்கூடாது. நான் படிச்சுட்டு வேணா நான் அப்புறம் சொல்றேன். பட் இன் கேஸ் இஃப் இட் இஸ் தேர். பட் ஐ திங்க் இட்ஸ் நாட் ஜஸ்ட் த கிளாண்ட், இட்ஸ் த அதர் ஃபேக்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த கிளைமேட் ஆஸ் வெல் அஸ் மற்ற காலநிலையில் ஏற்படுற மாற்றம், மற்ற உயிரினங்கள் அங்கிருந்து கிளம்பும். இதே இண்டிவிஜுவலில் வந்து மற்ற வேற இண்டிவிஜுவல்ஸ்லாம் பறந்து போக ஆரம்பிச்சிச்சு, அதே மாதிரி உணவு கம்மியாயிடுச்சு அப்படின்னாலும் வந்து தென் தே வில் மூவ். தேங்க்யூ, குட் கொஸ்டின். பட் எனக்கு தெரியல. ஒன் மோர் கொஸ்டின் சார். இந்த ரெசிடென்ஷியல் அண்ட் மைக்ரேட்டரி சொன்னீங்க சார். அதுல வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ஒரு சில பேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? லைக் ப்ளூ டெயில்டு பீ ஈட்டர் அதெல்லாம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த கோடியக்கரை போயிருக்கப்போ பேர்ட் சென்சஸ் அப்போ சொன்னாங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ் மைக்ரேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ப்ளூ டெயில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் மைக்ரண்ட்னு டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா அந்த இது நம்ம இந்தியன் பிட்டா, அது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அப்புறம் கொஞ்சம் மேலே அங்கெல்லாம் ப்ரீட் பண்ணோம். அங்கேருந்து வந்து இங்கே சவுத் இந்தியாவுக்கு வரும். அது வந்து ரிலேட்டிவ்லி ஷார்ட் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்கா நீங்கள் பிளாக் ட்ராங்கோ இருக்கு இல்லையா, அது மைசூரில் அட்லஸ் பண்ணாங்க. அவங்க பார்க்கும்போது ஏஷியன் பீட்டர் அதெல்லாம் வந்து ஒரு சீசனில் இல்லவே இல்லை. பிளாக் ட்ராங்கோலாம் கரிச்சாங்குருவி சொல்கிறாங்களே, ஒரு சீசனில் இல்லவே இல்லை, திடீர்னு வந்துருச்சு. அதெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரண்ட்லாம் கிடையாது. அது கொஞ்சம் அது எந்த சீசனில் இல்லை அப்படின்னா மேபி ப்ரீடிங் சீசன்லாம் அமைதியாக இருக்கலாம். அப்போ வந்து வேற எங்கே, அதாவது ஃபோரேஜிங்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கு இல்லையா அதுங்களுக்கு, அப்போ வந்து எல்லாம் வந்து பரவலாக தென்படலாம். ஆனால் வந்து இனப்பெருக்கம் பண்ணும் அப்போ அந்த காலத்தில் வந்து வேற எங்கேயாவது அது அந்த மாதிரி சூழல் இருக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும் போயிட்டு அதை அங்கே இனப்பெருக்கம் பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம். ஸோ அது மாதிரி நிறைய உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணலாம். இந்த ரெகுலர் மானிட்டரிங் சொல்லுவாங்க, வாரம் இல்லை மாதம் பறவைகளை வந்து தொடர்ந்து கண்காணித்து கணக்கெடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியும், யார் வந்து இங்கே ரெசிடெண்ட்டாக இருக்காங்க, அதாவது லோக்கல் மைக்ரெண்ட்டாக இருக்காங்க, யார் வந்து மைக்ரெண்ட்டாக இருக்காங்க, யார் வந்து எல்லா நேரத்துலையும் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அது ஒவ்வொரு இடத்துக்கும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அது ப்ளூ டெயில் பீட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் தென் தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துலலாம் வந்து அது ப்ரீடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்களே வந்து கொள்ளிடம் பகுதியில் வந்து ஒரு சில நெஸ்ட்லாம் பார்த்துருக்கோம். அது இங்கேயும் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கோயம்புத்தூர் சைட்லாம் இப்போ டக்குன்னு வந்துடாது. ஒரு சில இடத்துல நிச்சயமாக வந்து ஒரு லாங் கேப் இருக்கும். அதே மாதிரி அல்டிடியூட்னல் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஒரு சில பறவைகள் இந்த ஸ்கொயர் டெயில் புல்புல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பறவைகள்லாம் என்ன பண்ணும், மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான பகுதியில் நிறைய குளிராக இருக்கும்போது அது என்ன பண்ணும், கொஞ்சம் ஆல்டிடியூட் அங்கே வந்து ஒரு 2000 உயரம் இருந்தது அப்படின்னா கீழே வந்து ஒரு 1000-1500 இல்லை அதுக்கும் கீழே இல்லை பிளெயின்ஸ்க்கு வரும் சமயத்தில். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கல் மைனான்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சில சீசனில் மட்டும்தான் வந்து பிளெயின்ஸ்க்கு வரும். பிளெயின்ஸ்னால் நான் சொல்கிறது வந்து சமவெளி பகுதியில் சிட்டி பக்கத்துலேயே பார்க்கலாம். ஆனால் ஒரு சில இடத்துல பார்க்க முடியாது, அதெல்லாம் திரும்ப வந்து மலைக்கு மேலே போயிடும். ஸோ மழை எங்கே அதிகமாக பொழிகிறதோ அங்கே அந்த டைமில் இல்லாமல் கொஞ்சம் கீழே வரும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். நிறைய ஆராய்ச்சி பண்ணாக்கா, ஆராய்ச்சின்னா நான் சொல்கிறது இதுக்காக வந்து தனியாக ப்ராஜெக்ட் எடுத்தும் பண்ணணும் இல்லை, தினமும் கொஞ்சமாக பறவைகளை பார்த்து அதை வந்து நம்ம கணக்கெடுத்து அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை வந்து பொது வெளியில் விட்டோம் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னாலே
இந்த மாதிரி ஒரு சில இயற்கையில் விந்தைகளை வந்து பசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து நிறைய விடை கிடைக்கும். இதுக்கு தான் நிறைய பேர் பறவை ஆர்வலர்கள் ஆகணும். பொறுப்பான பறவை ஆர்வலர்கள். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். இப்போ லாஸ்ட் வீக் வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பேர்ட்ஸை பார்க்க சொல்லி பார்த்தாங்க சார். கொஞ்சம் சர்வே பண்ணி பசங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி லாஸ்ட் வீக்கே, ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ்னு வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டப்போ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அப்போது வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வில்லேஜ்லேயே பண்ணாங்க. இன்னும் நான் டேட்டாஸ் எதுவுமே அதை பார்க்கல. ஸோ நீங்கள் அப்படியே வச்சுருங்க. நம்ம ஒரு மீட்டிங்க்கு அப்புறமா அதை ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் சார். அண்ட் இங்கேயுமே இப்போ நம்ம காலேஜ் சரௌண்டிங்கில் நான் டெய்லியுமே பார்த்துட்ருக்குறேன். இப்போ ஒரு 2 months-ஆ நான் ஒரு பேர்ட் பார்க்குறேன். ஆனால் எனக்கு அதோட பேர்டோடைய பேர் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்ம வச்சிருக்கிற அந்த பாக்கெட் கைடில் கூட அந்த பேர்டு இல்லை. பட் அது எதுவாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ நான் புக்லேயும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறேன் சார். இன்கேஸ் அது முடியல அப்படின்னா நான் ஐ ட்ரை டு ட்ரா த பிக்சர். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ரியலி எனக்கு அது தெரியல. நம்ம அந்த பிராமணி ஸ்டார்லிங் மாதிரியே இருக்குது. பட் அந்த மாதிரி அந்த ப்ளஃபியாக அந்த மாதிரி இல்லை. அந்த பிளாக் ஹெட் அந்த மாதிரி இருக்குது. சைஸ் ரொம்ப பெருசாகவும் இல்லை. எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தெரியல. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது பார்த்து ட்ரை பண்ணுறேன் சார். எனக்கு தெரியல அதை எப்படி சொல்கிறதுன்ட்டு. ஏன்னா நான் லொக்கேட் பண்ணது வந்து இன்சைட் த கேம்பஸ். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பேக்யார்டில் நான் பார்த்தேன். 2 நாள் தான் பார்த்துருக்கேன். அது பேராக தான் பார்த்துருக்கேன் 2 நாள் பார்த்ததுமே. பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. பறவை நோக்களோட ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுறது தான். வந்து ஒரு த்ரில்லிங் படம் பார்க்குற மாதிரியோ இல்லை சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறது இல்லையா? அதுதான் நிறைய பறவைகள் அது மாதிரி விட்டு போகும் நமக்கு. அது என்னன்னு புரியலையே அப்படின்னு. அது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா டக்குன்னு எல்லாரும் பார்த்தா சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மளா கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து ஒரு ஆனந்தமே இருக்குது. அதுதான் பறவை நோக்களோட முக்கிய இதுவும் அதுதான். அந்த கியூரியாசிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை பார்த்து வரைஞ்சிக்கிறது, தானாக கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து ஒரு அது இன்னும் ரொம்ப கலோக்கியெல்லாம் சொல்ல போனால் அதில் தான் வந்து ஒரு கிக் இருக்குது. சும்மா டக்குன்னு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை மற்றவங்க வந்து அதை பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமே கிடையாது. அதில் நம்ம கற்றுக்கவே மாட்டோம். தானாக நம்மளா பார்த்து கற்றுக்கிட்டா தான் வந்து நம்ம வாழ்க்கை பூரா மறக்காது. நிறைய பறவைகள் அதுமாரி குரலில் வச்சு கண்டுபிடிக்கணும். அதுவும் வந்து இன்னமும் வந்து ஒரு சில பறவைகள் எனக்கு வந்து அப்படியே மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயோ கேட்டிருக்கானா தெரியலையே அப்படின்னு. அதுக்காக அது எல்லாத்தையுமே வந்து அடையாளம் காணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. சர்வே பண்ணும்போது அதெல்லாம் தேவை. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ஆரம்ப நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்க ஊர் பக்கத்துல ஊர்ல டேட்டா எடுக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் அவங்கள முதல்ல பார்த்து எழுதி வச்சு என்னென்ன பறவைகள் பார்க்குறாங்கன்னு எழுதி வச்சாக்கிட்டா போதும். இதை வந்து நீங்கள் ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணணும் இல்லை ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கணுன்ற அவசியம்லாம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த ஈபோர்ட்லலாம் பண்ணாமல் தானாகவே வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு 10-20 பறவைகள் வந்து 100% எங்களால் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்கு அது மற்ற இதெல்லாம் பண்ணலாம். ஒரு காமன் பேர்ட்ஸ் நீங்களே வந்து உங்கள் ஏரியாவில் உள்ளதை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பறவைகளை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இது வந்து இருக்குதா இல்லையா, அதோட குரல் என்ன, அது எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆன்லைன்லையும் இருக்குது, அப்புறம் விலைக்கும் கிடைக்குது. ஸோ அதனால் ரொம்ப டேட்டா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு அவங்க என்ஜாய் பண்ணட்டும். பறவைகள் நோக்கல் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நான் போகும்போது நாங்கள் யாருமே லிஸ்ட்லாம் பண்ண மாட்டோம். சும்மா அப்படியே பேர்டிங் பண்ணிட்டே போவோம். அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப அவசியம். அதை எழுதி வச்சுக்கிறது அவசியம். அது என்ன சாப்பிடுது அப்படிங்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கருப்பு தர ஃப்ளாட்டாக இருந்தது, கருப்பாக இருந்தது, அதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் நம்ம இந்த படங்களை பார்க்கும்போது நமக்கு அது தானாகவே இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும்போது நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் உன்னிப்பாக நம்ம கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
செல்வகணேஷ் சார். செல்வா சார். மேம் வணக்கம், சொல்லுங்க. தேங்க்யூ. நான் சொன்னதுக்காக அட்டென்ட் பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி. சார், நான் சாரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஜுவாலஜி டிசிப்ளினே இல்லாமல் ஒரு அதர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இதில் ஆர்வமாக இருக்கிறத பார்ட்டிசிபெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் சாரை வர சொன்னேன். ஸோ இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பேர்ட்ஸை பற்றி அப்படின்னு சார்லோடைய இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் நான். கூகுள் மீட்லலாம் அழகாக ஒரு விஷயங்களையும் சொல்லுவாங்க. தமிழ் பெயர்கள் நிறைய சொல்லுவாங்க, அதையும் நான் பார்த்துருக்குறேன். தேங்க்யூ சார். எனக்கு வந்து ஜெகன் சாரையே அறிமுகப்படுத்தினது செல்வகணேஷ் சார் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணேன். சும்மா சாதாரணமாக பேர்ட்ஸை பற்றின ஒரு ஆர்வத்தில் வந்து அட்டன் பண்ணினேன். அப்போ தான் இப்படிலாம் ஒரு குரூப் இருக்குது, இதை பற்றி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, தமிழ் பேர்டர்ஸ் நெட்வொர்க்கு, காக்கை கூடு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் ஜெகன் சாரோடைய டாக் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து கண்டினியூஸாக என்ன இது நடந்தாலும் அதை அட்டன் பண்ணுறதுக்கு நான் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நேச்சரை பற்றி தெரிஞ்சிக்காம நம்ம லைஃபே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஃபீல் ஃப்ரீ டு டாக். ஸோ இங்கே நம்ம வந்து கிளாஸ் ரூமில் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு ஏதாவது பேர்ட்ஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். சொல்லுங்க சார். நம்ம பறவை வந்துட்டு கூடு கட்டுதுங்களே சார், அதை வந்துட்டு ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கட்டுதுங்க, தேர்வு செய்து கட்டுது, அப்புறம் அது தானா அதுவே அந்த இடத்த விட்டு போகும்போது அது அந்த கூட்டை கலைச்சி விட்டுட்டு இல்லை ஏதாவது பண்ணிட்டான் சார் போகுது, அது ஏன் சார்? எந்த பறவை கூட்டை கலைச்சிட்டு போனுச்சு? இல்ல சார், இப்போ அந்த பறவை வந்து ஏதாவது ஒரு சில பறவைகள் மட்டும் சார். பொதுவா அந்த மாதிரி ஒரு கூடு கட்டி அதை கலைக்கிறதுக்கான இது இருக்கும்னு எனக்கு தோணல. அது அந்த பறவையை கலைக்கும்னு எனக்கு தோணல. அது ஏன், நீங்க முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கேக்குறீங்க ஏன் இந்த இடத்துல மட்டும் கட்டுது அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது என்ன வகை பறவை அப்படிங்கிறத பொறுத்து. எடுத்துக்காட்டா தூக்கணாங்குருவி கூடு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி அதிகமா இருக்க இடத்துல கட்டும். அதே மாதிரி தண்ணியில புற்கள்லாம் வளர்ந்துருக்கு இல்லையா, அது அங்க கட்டும். முக்கியமான 2 விஷயம். ஒண்ணு, எதிரி கிட்டேருந்து அது வந்து பாதுகாப்பா இருக்கணும். 2வது உணவு. 2 காரணம் தான் முக்கியமான காரணம். ஒரு பறவை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கட்டுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து பாதுகாப்பா உணருது அப்படின்னு அர்த்தம். அதே மாரி நிறைய ஆபத்துகள் இருக்கு. அது வந்து கழிச்சிட்டு போகுன்றது எனக்கு எல்லா பறவையும் அப்படி பண்ணுமான்னு தோணல. ஓகே சார். போனா மைக்க மியூட் பண்ணுங்க. ஓகே சார். thank you. Thank you சார். All right. Thank you very much. மிக்க நன்றி. இன்னைக்கு தேங்க்யூ சார். ஒரு நன்றியுரையோட முடிச்சுக்கலாமா சார்? ஐயனா. ஓகே மேம். மகிழ்ச்சியான வணக்கம். ரொம்ப சுவாரஸ்யமா இந்த பயணம் போகுது. ஏன்னா மயிலை சோழர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு துவக்கப்பட்டு ரொம்ப சுவாரஸ்யமா போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்வையாளர் வந்து எல்லாருமே ரொம்ப கேள்விகள் நிறைய கேட்டீங்க. மேம் ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஃபார்மலாலாம் வேணாம், ஒரு நார்மலா பேசுங்க, எல்லாரும் ஒரு வீட்டுல உட்காந்து கூட உட்காந்து பேசும்போது பேசுவோமோ அப்படி பேசுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துல நம்ம இயல்பா நடந்துக்கிறோமோ அது கண்டிப்பா வெற்றியை நோக்கிய பயணமா தான் இருக்குங்கிறதுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சான்று. அந்த வகையில பறவை ஆர்வலர் மயிலை ஆராய்ச்சியாளர் ஐயா அவர்களுக்கு நம் மயிலை சிறகுகள் குழுவின் சார்பாகவும் தன்னார்வலர் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.